யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர்கள் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாரை கொடுப்பாராமா? சாத்தான் பிடுங்கப்பட்டு வைத்திருந்த, சாத்தான் கண்ட்ரோல்ல வைத்திருந்த, சாத்தான் அதிகாரமாய் வைத்திருந்தவர்களை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன். மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், அம்மா அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு எத்தனையோ பேர் கொடுத்திருக்கலாம். ஆனா யார் கொடுத்தும் நமக்கு நிறைய பேருக்கு அப்படியே நடக்க அது பத்தாம இருந்திருக்கலாம். அவங்க கொடுத்தது நமக்கு கொஞ்சமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுப்பேன். உங்கள் கடனுக்காக நீங்கள் போய் மற்றவரிடத்துல உதவி கேட்கும் போது அவங்க ஒரு சின்னதா கொடுத்திருக்கலாம். அந்த காரியம் உங்களுடைய வட்டிக்கு கூட கொடுக்க முடியாத, அதுக்கு கூட பத்தாம இருந்திருக்கலாம். ரொம்ப கொஞ்சமா கொடுத்திருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக, சரிந்து விழும்படியாய், மிச்சம் எடுக்கிற அளவிற்கு, நீங்க திருப்தி ஆகிற அளவிற்கு, நீங்க எல்லாத்தையும் தீர்த்து முடிக்கிற அளவிற்கு, ஆமேன், பஞ்சகாலம் முழுவதும் உங்களுடைய மா பிசைக்கிற தொட்டியில அப்படியே அது வந்துட்டே இருக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ண போறாருன்னா, சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். உங்களுடையதை நிறைய பேர் பறித்து வைத்துக் கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுப்பேன். யாரும் கொடுக்காததா ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இனி நீங்க கையில வாங்க போறீங்க, ஆச்சரியப்பட்டு வாங்க போறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். இந்த வார்த்தையை நம்புறீங்களா? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? நான் ஏசப்பா உங்களுக்கு சொல்றார், உங்களுக்கு திருப்தியா ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னா, அறகுறையா கொடுக்கல, கம்மியா கொடுக்கல, பத்தாம ஆண்டவர் கொடுக்கல. கர்த்தர் திருப்தியாய் ஆண்டவர் கொடுத்தார். மிச்சம் எடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் கொடுத்தார். மற்றவரிடத்திலே கடன் வாங்காத அளவிற்கு ஆண்டவர் கொடுத்தார். வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பார். நீங்க இழந்ததை கொடுப்பார். நீங்க கைவிட்டு போனதை ஏசப்பா கொடுப்பார். மறுபடியும் ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பார். ஓ, உங்களுடைய ஞானம் இல்லாமல் இழந்ததை மறுபடியும் ஏசப்பா கொடுப்பார். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா இது நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணுனா இது நடக்கும். உங்க கையை நீட்டி ஏசப்பாட்ட சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், அவர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம கண்டிப்பா அதை வாங்கி கொள்ளுவோம். சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க தலை மேல வரட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. இயேசுவே, இப்பொழுது கொடுக்கிற தேவன், கொடுக்கிற தேவன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கொடுக்கிற தேவன். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி வந்து நான் உனக்கு கொடுப்பேன்.
நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும். இனி உன்னுடைய வாசஸ்தலத்திலே விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய், குறைவை காண மாட்டாய். ஒரு வீடு வாங்குவதற்கு கர்த்தர் கொடுப்பார், திருமண காரியத்திற்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற அந்த காரியத்திற்கு கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் கொடுக்கிற தேவன். சொல்லுங்க, அவர் கொடுக்கிற தேவன். அவர் அப்படியே புடுங்கி வாங்குற தேவன் அல்ல, அவர் கொடுக்கிற தேவன். சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார், எல்லாருக்கும் ஆண்டவர் சுகம் வேண்டும் என்றவர்களுக்கு சுகம் கொடுத்தார். ஆனால் அவரிடத்துல இருந்த ஒரு பெரிய கிரேட் என்ன அப்படின்னா, கர்த்தர் சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், எங்களுக்கு இந்த தண்ணீரை கொடுத்தது யார் தெரியுமா? இந்த தண்ணீரை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது யார் தெரியுமா? நீங்க இங்க நிக்கிற கிணறு ரொம்ப பிரஷியஸ், ரொம்ப விலையேற பெற்றது. எங்க முன்னோர்களுடைய காலத்திலிருந்து இந்த தண்ணி இருக்குது, இத மாதிரி ஒரு நல்ல தண்ணி வேற இது இல்லை அப்படின்னு அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? சொல்லுங்க. நீங்க ஒரு குடத்தை தண்ணி எடுத்துட்டு போயிட்டு திரும்ப போயிட்டு அடுத்த நாள் இதே மாதிரி தண்ணி எடுக்கிறதுக்கு நீ இங்க வருவ, ஆனா நான் உனக்கு ஒரு தண்ணீரை கொடுப்பேன். ஏன்னா சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில, அவங்க வாழ்க்கையில திருப்தின்ற ஒண்ணு இல்லாமலே இருந்துச்சு. கொஞ்சம் கூட திருப்தி இல்லை, அவருடைய ஃபேமிலி லைஃப்ல திருப்தி இல்லை. ஏன் அப்படின்னா, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதும் உனக்கு இருக்கிற அந்த நபர் உனக்கு யார் இல்லை, உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னா அவளுடைய வாழ்வையில ஏதோ ஒரு வெறுமை துரத்திட்டே இருக்குது. கல்யாணம் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, சரி இதுல ஒரு நிம்மதி வரும், நம்ம இந்த மனுஷன் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில் அந்த திருப்தியை அவங்க பார்க்கவே இல்லை, வெறுமையா இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மகளே நீ எதை நாடுற அப்படின்னு சொன்னா, நீ உலகத்துல கொடுக்கறதெல்லாம் நாடுற, என்னமோ யாக்கோபு கொடுத்தது அப்படின்னு சொல்ற நீ, ஆனா இது தாகம் உண்டாகும், ஆனா நான் உனக்கு ஒன்று தரப்போறேன், ஆனா இனி அது என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா. ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னா, குடத்தை தண்ணி எடுக்க தான் வந்தாங்க, ஆனா எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு போய் ஊர்ல இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் ஒருத்தரை பார்த்திருக்கிறேன், நான் ஒருத்தரை கண்டிருக்கிறேன், அவர் கொடுக்கிற தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாகும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளேயே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணிக்காக கொண்டு வந்த அந்த குடத்தை அப்படியே விட்டாச்சு. ஏன் அப்படின்னா, இப்ப மனசு என்னவா இருக்குன்னா, நிறைவா இருக்கு. இதுவரைக்கும் இருந்த வெறுமையெல்லாம் சரியாயிருச்சு. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இருக்கலாம், பாஸ்டர் எத்தனையோ பேர் எனக்கு கொடுத்தாங்க, ஆனா எனக்கு திருப்தி வரவே இல்லை. நான் தான் அந்த சமாரியா ஸ்திரீயை போல திருப்தி இல்லாதவளா இருக்கிறேன், திருப்தி இல்லாதவனா இருக்கிறேன். என்னால யாருமே என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியல. எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த காரியத்தை யாரு கொடுத்தாலும் எனக்கு நிவர்த்தி ஆகாது, யார் கொடுத்தாலும் இந்த பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியாது, யார் கொடுத்தாலும் இதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க துவங்கினாரானால், நான் நம்புறேன் அந்த காரியம் திரும்ப உங்களுக்கு தாகம் உண்டாகாது. இனி நீங்க கடன் வாங்குறது மாதிரி வராது, இனி நீங்க கடன் வாங்குறது மாதிரி வராது. கர்த்தர் இந்த 100 days ஜெபத்துல அந்த அற்புதத்தை செய்ய போறாரு, கர்த்தர் செய்ய போறார், கர்த்தர் கொடுக்க போறாரு, கர்த்தர் கொடுக்க போறாரு. அந்த சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு, அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. நம்புறவங்க கொடுக்கிற ஆண்டவர், கொடுக்கிற ஆண்டவர், நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர்
பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்னன்னா, உனக்கு ஒரு திறந்த வாசல். நம்பர் 2, இரண்டாவதாக பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உனக்கு கொடுப்பேன். அது எங்கிருந்து கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு, பிசாசுனுடைய கையிலிருந்தே நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென்.